உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே அறிக்கை விடுவீர்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே அறிக்கை விடுவீர்கள், இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் என்றாவது பேசாமல் இன்று பேசியிருக்கிறீர்களே, அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் நாள்தோறும் வணங்குகிறீர்களே சட்ட மாமேதை ஐயா அம்பேத்கர், பீமராவ் அம்பேத்கர். இந்த அம்பேத்கர் என்கின்ற சொல் யாருடைய சொல்? அவர் ஒரு பிராமணருடைய சொல் அல்லவா? பிராமணர் அல்லாதவர் படித்தால் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்தி விடுவார்கள் என்று சொன்னார்களே, அம்பேத்கருக்கு யார் கல்வி கற்றுக் கொடுத்தது? காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்தினாரா? பொய்யான பிரச்சாரத்தை பேசலாமா? சாதி ரீதியாக சமத்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனி தொகுதியை விட்டுவிட்டு பொது தொகுதியில் ஏன் போட்டி போடக்கூடாது? போட்டி போடுவதற்கு தைரியம் இருக்கிறதா? பணக்கார வீட்டு பெண்களை காதல் செய், சரக்கு மிடுக்கு என்று வசனம் பேசி உசுப்பேத்தி விட்டு சமுதாயத்திலே சாதிகளை ஒழிப்பதற்கு நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை பிரச்சாரங்களை தயவு செய்து விட்டு விடுங்கள். ஈவேரா தோற்றுவித்த திராவிடர் கழகத்திற்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தவனை தலைவராக மாற்ற முடியுமா? இல்லை திமுகவிற்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தை மாற்ற முடியுமா? இல்லை பட்டியல் சமுதாய மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறீர்களே, உங்கள் கூட்டணியில உங்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்களா? வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கருப்பர் கூட்டத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கிறார். கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். நாங்களும் கருப்பர் கூட்டம் தான் என்று ஆரிய பிராமண வாதத்தை, பிராமணர் அல்லாதார் வாதத்தை தன்னுடைய விஷ வார்த்தைகளில் விதைத்துக் கொண்டிருக்கிறார். பிகை நூட்ஸ் என்கின்ற ஒரு வலைவழி சேனலில் கொடுத்த பேட்டியின் போது இந்து சமயத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசி இருக்கக்கூடிய கருப்பர் கூட்டத்தினுடைய விஷயத்தில் திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன என்று என்னுடைய நண்பர் ஆவுடையப்பன் கேள்வி எழுப்ப, அதை இவர் மறுதளிக்காமல் பதில் சொல்லாமல் தட்டி கழித்து விட்டு கடந்து செல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், அந்த வீடியோ வேண்டுமானால் போட்டு காண்பிக்கட்டுமா என்று சொல்லும்போது, இல்லை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அந்த பேட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே 5 தினங்களுக்கு முன்பு நாங்கள் கருத்தியல் தளத்திலே கருப்பர் கூட்டத்திற்கு ஆதரவாக இருப்போம், அது மட்டுமல்லாது ஊடகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று திருமாவளவன் பேசுகிறார். திருமாவளவனோடு இந்த கருப்பர் கூட்டத்தை சார்ந்த இந்து மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி ஆபாச வார்த்தைகளால் அசிங்கப்படுத்தி பேசிய அயோக்கியன் சுரேந்திரன் நடராஜன் போன்றவர்களுக்கு திருமாவளவன் போன்றவர்கள் ஆதரவு கொடுத்ததுடைய விளைவாகத்தான் இந்து மத கருத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களுக்கு இவர் ஆதரவு கொடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம். அவர் சொல்லுகிறார், ஹெச் ராஜா போன்றவர்கள் முருகன் விஷயத்தில் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்கிறார். இதே முருகன் தமிழ் கடவுள் என்று சொன்னால் பார்வதியும் சிவனும் தமிழ் கடவுள் இல்லையா என்று புதிய 8வது அறிவை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துகிறார் திருமாவளவன். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லி சைவத்தை உலகம் முழுக்க வளர்த்த சைவத்தினுடைய தலைவனுடைய பெயரை சொல்வதற்கு இவர் தமிழ் தெய்வம் என்று சொன்னால்தான் இவருக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால், இவர் தெரிவித்திருக்கக்கூடிய இவர் கற்றறிந்திருக்கக்கூடிய பகுத்தறிவு கூட பயன்படாது என்றே தெரிகிறது. முருகன் தமிழ் கடவுள் என்று சொன்னால் பிள்ளையாரும் வடநாட்டு கடவுள் என்று இவர்தான் வாதத்தை முன்வைத்தவர். சிவனும் பார்வதியும் யார் என்ற கேள்வி சின்ன பிள்ளைக்கு கேட்டாலும் கூட தெரியும், அது சைவ கடவுள் இந்து கடவுள் என்று தெரியும். ஆனால் தமிழ் கடவுள் என்று தெரியும், திருமாவளவனுக்கு மட்டும் தெரியவில்லை போலும். ஐயோ பாவம். என்னுடைய கேள்வி, பார்வதி குறித்தும் சிவன் குறித்தும் முருகன் குறித்தும் தமிழ் கடவுளா என்று கேள்வி எழுப்பக்கூடிய சகோதரர் திருமாவளவன் அவர்களே, அல்லாஹ் தமிழ் கடவுளா? எந்த நாட்டு கடவுள்? இயேசுநாதர் நீங்கள் வணங்கக்கூடிய ஜீசஸ், அவர் தமிழ் கடவுளா? எந்த நாட்டு கடவுள்? இறக்குமதி பொருட்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், இறக்குமதி கடவுளுக்கும் கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீர்கள். இறக்குமதி கடவுள் குறித்து எந்த விதமான எதிர் விமர்சனம் வைக்க தைரியம் இல்லாத நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு சாதி ரீதியான பிரச்சனையை உருவாக்குவதற்குத்தான் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹெச் ராஜா அவர்கள் அழகு குத்துவாரா என்று கேட்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் அழகு குத்துவீர்களா? பாத யாத்திரை நடப்பீர்களா? காவடி எடுப்பீர்களா? பால்குடம் சுமப்பீர்களா? தீ மிதிப்பீர்களா? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான இந்த மத உணர்வுகளை
கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை அதை புரிந்து கொள்ளாமல் இந்து மத நம்பிக்கையில மட்டும் கேடான வார்த்தைகளில் ஆபாசமாக பேசக்கூடிய அயோக்கியர்களை கண்டித்து பேசுவதற்கு உங்களுக்கு வாய் வரவில்லை. ஆனால் புண்பட்டிருந்தார் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது திருமாவளவன் அவர்கள் இவர்களுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறார் என்றே நான் சொல்லுகிறேன், குற்றச்சாட்டு முன்வைக்கின்றேன். இன்று இந்து மத நம்பிக்கைக்கு ஆதரவாக தான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அறிக்கை வெளியிட்ட பிறகு, அதாவது கோயம்புத்தூரில் அந்த 3 கோவில்கள் கொளுத்தப்பட்டதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதே திருமாவளவனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலே இந்து மத ஆச்சாரியார்கள், இந்து மத கடவுளர்கள், இந்து மத கோவில்கள் குறித்தான அந்த விளம்பர படங்கள் ரயில் நிலையத்தில் இருந்த பொழுது அதை தார்பூசி அளித்த தருதலைகள் அல்லவா உங்கள் விடுதலை சிறுத்தைகள்? அப்பொழுது நீங்கள் கண்டித்தீர்களா? தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பது போல நீங்கள் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் ஒன்றாக நடத்துகிறார்கள், எங்கள் அன்பாக நடத்துகிறார்கள் என்று பொய்யான வாதத்தை முன்வைக்கிறீர்களே. நான் கேட்கிறேன், உங்கள் கருப்பர் கூட்டம், உங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கருப்பர் கூட்டம் அல்லாஹ் குறித்தோ அல்லாஹ் பிறப்பு குறித்தோ ஏதாவது வீடியோ வெளியிட்டு இருக்கிறார்களா? கருத்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்களா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முஸ்லிம் மதம் என்றாலே அல்லாஹ் ஒருவனே என்கின்ற அந்த ஏக இறைவனுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும் என்று ஒரு முல்லா மௌலவியை போல, மத பிரச்சாரகரை போல நீங்கள் அந்த குரான் விளக்கம் எல்லாம் சொல்கிறீர்கள். ஆக முஸ்லிம் மதத்துடைய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள், அந்த நம்பிக்கையை நம்பக்கூடிய நீங்கள், எங்களை போன்ற இந்து மத நம்பிக்கையாளர்களை அவன் அழகு குத்தினாலும் சரி, காவடி எடுத்தாலும் சரி, பால் குடம் எடுத்தாலும் சரி, தீமிதி நடத்தினாலும் சரி, அந்த நம்பிக்கை நாங்கள் சார்ந்தது, எங்கள் சார்ந்தது. உடனே சொல்லுகிறார், முருகன் என்று எந்த பிராமணராவது பெயர் வைத்திருக்கிறாரா என்று கேட்கிறார். நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களே, முருகன் என்று எந்த முஸ்லீமாவது பெயர் வைத்திருக்கிறானா? முருகன் என்று எந்த கிறிஸ்தவனாவது பெயர் வைத்திருக்கிறானா? நீங்கள் தமிழ் சமஸ்கிருதம் என்கின்ற அடிப்படையில் பெயரிலும் கூட மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் முன்ன என்ன சொன்னீங்க? ஆரம்பத்துல தமிழ் பெயர்களை இந்து பெயர்களை மாற்றுவோம், தமிழ் பெயர்களை சூட்டுவோம் என்று இருக்கக்கூடிய இந்து பெயர்களை மட்டும்தான் மாற்றினீர்கள். எத்தனை இஸ்லாமியருடைய பெயர்களை, எத்தனை கிறிஸ்தவருடைய பெயரை மாற்றி இருக்கிறீர்கள் என்ற விவரத்தை வெளியிட தயாரா? மீனாட்சிபுரத்திலே தீண்டாமை கொடுமையில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் தான் தீர்வு என்று சொல்லி ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் டாக்டரேட் பெற்றீர்களே. இந்து மதத்திலே தீண்டாமை இருக்கிறது என்று சொன்னால் மீனாட்சிபுரம் தான் தீர்வு என்பது போல சொன்னீர்களே. உங்களிடம் கேட்கிறேன், அப்படியானால் நீங்கள் ஏன் முஸ்லீமாக மதம் மாறவில்லை? இல்லை, நடிப்பு முஸ்லீமாக, ரம்ஜான் முஸ்லீமாக இருக்கக்கூடிய திருமாவளவனர்களே, உங்களிடம் கேட்கிறேன். சமத்துவம் நிறைந்த மதம், அன்பான மதம், அனைவருக்கும் சமமான மதம் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களே, மீனாட்சிபுரத்திலே இன்றும் பட்டியல் சமுதாயத்திலிருந்து முஸ்லிம்களாக மாறியவர்கள், கிட்டத்தட்ட முதிரி கண்ணிகளாக கல்யாணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய உங்கள் முன்னாள் பட்டியல் சமுதாய பெண்களுடைய வாழ்க்கை நிலையை நினைத்து பாருங்கள். மீனாட்சிபுரத்தை ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் கிராமமாக மாற்ற முயற்சித்த பொழுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். இன்றும் அவர்கள் முஸ்லிம்களாக மதமாறி இருந்தாலும் கூட அவர்களை சாதி ரீதியாகத்தான் தாழ்ச்சியாக பார்க்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். சென்னையிலே அண்ணா சாலையிலே இருக்கக்கூடிய அந்த 1000 விளக்கு பள்ளிவாசல் என்று இருக்கிறதே, அது போரா முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. அந்த போரா முஸ்லிம்கள் வழிபடக்கூடிய பள்ளிவாசலில் பிற முஸ்லிம்களை அனுமதிப்பார்களா? சொல்லுங்கள். அனுமதிக்க மாட்டார்கள். அங்கே இஸ்லாம் அனைத்துவருக்கு சமமான மதம் என்று சொன்னால், அனைத்து முஸ்லிம்களையும் அனைத்து பள்ளிகளிலும் அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 1000 விளக்கு பள்ளிவாசலில் எந்த முஸ்லிம்களை அனுமதிக்கிறார்கள், எந்த முஸ்லிம்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்கின்ற விவரத்தை அவர் வெளியிட வேண்டும். கபர்ஸ்தான் விஷயத்தில் நான் பிற மதத்தை கொச்சைப்படுத்தி பேசவில்லை. மீண்டும் சொல்கிறேன், இந்து மதத்துடைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்கக்கூடிய இவர் மற்ற மத நம்பிக்கைகளை கேள்வி கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுகிறேன். சரி, முருகப்பெருமானை நாங்கள் வணங்குகிறோம். காலனை, மாடனை, சொடலனை, மதுரை வீரனை, மீனாட்சியை, சிவபெருமானை, பெருமாளை நாங்கள் வணங்குகிறோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத நம்பிக்கையாளர்களை விமர்சனம் செய்து நிந்தனை செய்யக்கூடிய திராவிட கழக கும்பலை ஆதரித்து பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எப்படி இந்துவாக இருப்பார் என்று எனக்கு சந்தேகம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், நானும் இந்துதான். ஆமாம், இந்து என்கின்ற அடிப்படையில் தான் சிதம்பரத்தில் வென்றீர்கள், போட்டியிட்டீர்கள்.
மதமாறிய இந்து அல்லாத பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாரும் அந்த தனித்தொகுதியில போட்டியிட முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி, அப்படியானால் அண்ணல் அம்பேத்கர் பட்டியல் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு மதமாறியவர்களுக்கு அந்த தொகுதியிலே இடமில்லை, போட்டியிட முடியாது என்று சொன்னால் அம்பேத்கர் ஐயா அவர்கள் மதமாற்றத்தை எதிர்த்தார் என்றுதானே அர்த்தம். இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவதை, கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதை எதிர்த்தார் என்றுதானே அர்த்தம். ஆனால் நீங்கள் அம்பேத்கருக்கு விரோதமாக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாங்கி பிடிக்கக்கூடிய நீங்கள் இந்து மதத்தை விமர்சிப்பதனுடைய பின்னணியை ஆய்வு செய்கின்ற பொழுது நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வை உடைக்கக்கூடிய சாதி ரீதியான பிரச்சனையை உருவாக்குவதற்கு நீங்கள் அத்துமீறு, அடங்கமறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லி மக்களுக்கு சட்டவிரோதமான காரியங்கள் செய்வதற்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். ஒரே ஒரு கேள்வி, தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கன்பட்டியிலே இஸ்லாமியர்கள் பட்டியல் சமுதாய மக்களை தாக்குதல் நடத்திய பொழுது, அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் மறுத்த பொழுது, வீடுகளை கொளுத்திய போது, கடைகளை சூறையாடிய பொழுது நீங்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாவலனாக இருந்தீர்களா, தாக்குதல் நடத்தி இஸ்லாமியர்கள் பக்கம் இருந்தீர்களா என்பதை இந்த மக்களுக்கும் இந்த பொதுவெளிக்கும் என்னுடைய கேள்வியாக முன்வைக்கின்றேன். மதுரை மாவட்டம் பேரையூருக்கு அருகிலே சந்தையூரிலே பறைய சமுதாய மக்களுக்கும் அருந்ததி சமுதாய மக்களுக்கும் இடையிலே ஒரு தீண்டாமை தடுப்பு சுவரை கட்டி எழுப்பி அந்த அருந்ததி சமுதாய மக்கள் எல்லாம் மலையிலே குடியேறிய பொழுது நீங்கள் நியாயத்தின் பக்கம் இல்லாமல் எந்த பக்கம் இருந்தீர்கள் என்பது குறித்தும், விடுதலை சிறுத்தைகள் யார் பக்கம் இருந்தார்கள் என்பது குறித்தும் ஒரு விரிவான விளக்கம் தந்தால் பேருதவியாக இருக்கும். அதை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். மிகுந்த நயத்தகு நாகரிகத்தோடு அரசியல் தளத்திலே பயணிக்கக்கூடிய என்ற வகையிலே திருமாவளவனோடு கேட்கிறேன், நீங்கள் சமுதாயத்திலே ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் பகுத்தறிவு கொள்கைதான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள் உங்கள் கொள்கையோடு வாழட்டும், நான் மறுக்கவில்லை. இந்த நாட்டிலே எதிர்வாதம் வைப்பதற்கும் கருத்துக்களை விமர்சனம் செய்வதற்கும் ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டுவராண்டி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை முழக்கம், ஈவேராவுடைய கொள்கை முழக்கம் இஸ்லாமிய மதம் குறித்து பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? பேசி இருக்கிறார்களா? எங்க ரங்கநாதர் கோயில் முன்பாகவும் இந்து திருக்கோயில்கள் முன்பாகவும் அரசு பணத்திலே வைக்கப்பட்ட சிலைகளில் நாத்திக கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்கு ஆதரவு தரக்கூடிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இந்து மத நம்பிக்கையாளர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய இது போன்ற இந்த கடவுள் மறுப்பு வாசகங்கள் அடங்கிய கல்வெட்டுக்களை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை திருமாவளவன் ஆதரிக்கிறாரா, எதிர்ப்பாரா? தமிழ் சமஸ்கிருதம் என்கின்ற அடிப்படையில் பிராமணர் அல்லாதார் என்கின்ற சூழ்ச்சியை உருவாக்கி இந்து மதத்திலே உடைப்புவாதத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய இவர் யாருடைய கைக்கூலியாக செயல்படுகிறார் என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. திருமாவளவன் அவர்களிடம் கேட்கிறேன், நீங்கள் இந்து மத கோவில்கள் எல்லாம் ஆபாச பொம்மைகளுடைய கூடாரம் என்று சொன்னீர்கள். எங்கள் கோவில் வரலாறு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் படிக்காத முட்டாள் கிடையாது, படித்த அறிவாளிதான். கடவுள் நம்பிக்கைகள் ஆயக்கலைகள் 64 கோயில் சிலைகளாக வைத்த ஒரு பாரம்பரியம் இந்து சமுதாயத்துடைய பாரம்பரியம். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை கோயில் கோபுரங்களில் வைத்தார். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்ற பொழுது கழுகு எவ்வளவுதான் உயர பறந்தாலும் கீழே அசிங்கமானதை தேடும் என்று சொல்வார்கள். அதுபோல அந்த சிற்பங்களில் உங்களுக்கு கண்ணிலே படுவது ஆபாச பொம்மைகள் மட்டும்தான் பட்டிருக்கிறது. கோபுரங்களை கடந்து வழிபடம் கடந்து சாமியுடைய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கோவில் சுவாமியை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு எந்த விதத்திலும் நீங்கள் ஈடு செய்ய முடியாது. அது எங்களுடைய நம்பிக்கை. இந்த மத நம்பிக்கையாளர்களை ஏன் கொச்சைப்படுத்துகிறீர்கள்? பிராமணர் அல்லாதார் என்கின்ற பிரச்சனையை ஏன் உருவாக்குகிறீர்கள்? எல்லா கோவில்களிலும் ஐயர்கள் வழிபாடு செய்யவில்லை. ஒவ்வொரு சமுதாயத்திற்குமான கட்டுப்பாடுகள், வரையறைகள் இருக்கிறது. நான் கேட்கிறேன், எல்லா கோவில்களிலும் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா பிராமணனும் உள்ளே கருவறையில் சென்று வழிபாடு செய்ய முடியுமா? கிடையாது. உடனே இவர்கள் எதிர்வாதம் வைப்பார்கள், சங்கராச்சாரியார் இவர்களை சமமாக நடத்துகிறாரா என்று. சங்கர மடத்துடைய மரபு என்பது அது சார்ந்த மரபு. சங்கர மடத்திலே நீதி கேட்கக்கூடிய நீங்கள் சங்கர மடத்திலே ஒரு தாழ்த்தப்பட்டவரை மடாதிபதியாக மாற்றுவாரா என்று சொல்லுவார்கள். சங்கர மடத்தை விட்டு விடுங்கள். எத்தனை ஆதீன பெருமடங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மடத்திற்குமான சம்பிரதாயம், அதன்படி வாழ வேண்டும், அதன்படி மரபுகள் வர வேண்டும். வாழையடி மந்த திருக்கூட்டத்தின் அடிப்படையில் அந்த மடத்துடைய சம்பிரதாயங்கள் இருக்கிறது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி,
ஈவேரா தோற்றுவித்த திராவிடர் கழகத்திற்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தவனை தலைவராக மாற்ற முடியுமா? இல்லை திமுகவிற்கு ஒரு பட்டியல் சமுதாயத்தை மாற்ற முடியுமா? இல்லை பட்டியல் சமுதாய மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில் அங்க வகிக்கிறீர்களே, உங்கள் கூட்டணியிலே உங்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பார்களா? உத்தரப்பிரதேசத்திலே பிராமணர்களும் பட்டியல் சமுதாய மக்களும் சேர்ந்து கூட்டணி அமைத்த வரலாறு உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? எதற்காக இவ்வளவு கூச்சல்? முருகன் குறித்து பேசியதை நீங்கள் கண்டிப்பதற்கு உங்கள் வாய் வரவில்லை, நாக்கு வரவில்லை. இது என்ன நியாயம்? எத்தனையோ நம்பிக்கையாளர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். நீங்கள் சென்று வழங்கினீர்களே ஓம் சக்தி பங்காரு அடிகளார் குறித்து இந்த கருப்பர் கூட்டம் என்கின்ற இந்த கும்பல் அவதூறு பரப்பி இருக்கிறது, கண்டித்தீர்களா? இன்று மேல்மருவத்தூர் அடிகளார் பங்காரு அடிகளாருடைய அந்த பக்தி நெறியானது ஓம் சக்தி பராசக்தி மன்றமானது பணக்காரன் தொடங்கி ஏழை வரை அத்தனை மக்களுக்கும் வதமாற்றம் தடுக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மன்றங்கள் குறித்து அவதூறு பேசி இருக்கிறார்கள் என்றாவது கண்டித்திருக்கிறீர்களா? இல்லையே. உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே அறிக்கை விடுவீர்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே அறிக்கை விடுவீர்கள், இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் என்றாவது பேசாமல் இன்று பேசியிருக்கிறீர்களே, அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்தவத்திலே தீண்டாமை இல்லையா? சர்ச்சுகளிலே தீண்டாமை இல்லையா? நீங்கள் இறையூரிலே போராடினீர்களே, ஆயர்கள் ஆடுகளைத்தான் மேய்ப்பார்கள், சிறுத்தைகளை மேய்க்க முடியாது என்று சொன்னீர்களே. இந்து மதத்தில் சாதி கொடுமை இருக்கிறது, கிறிஸ்தவம் சென்று விட்டால் சமம் என்று சொன்னீர்களே, அங்கேயும் சாதி கொடுமை இருக்கிறதா இல்லையா? இந்த மனித சமூகம் நீங்கள் மனிதமாக பார்க்க வேண்டிய சமூகத்திலே அங்கே சென்றவர்களும் அவர் சாதி எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் அவர்களே, இந்த சமுதாயம் பட்டியல் சமுதாயத்திற்கு மக்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு ஏதாவது நல்லது செய்யுங்கள். கல்வி மேம்பாட்டிற்கு, பொருளாதாரத்திலே மேம்படுவதற்கு, வாழ்க்கையிலே நல்லதொரு வழிகாட்டியாக நீங்கள் செயல்படுங்கள். அதை விட்டுவிட்டு வன்முறை பாதையில அந்த இளைஞர்களை திசை திருப்பி காதல் செய், பணக்கார வீட்டு பெண்களை காதல் செய், சரக்கு மிடுக்கு என்று வசனம் பேசி உசுப்பேத்தி விட்டு சமுதாயத்திலே சாதிகளை ஒழிப்பதற்கு நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை பிரச்சாரங்களை தயவு செய்து விட்டு விடுங்கள். அனைவருக்கும் பொதுவான தலைவனாக மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களே, முருகப்பெருமானை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்கள் கந்த கடவுளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இறை நம்பிக்கையாளர்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இத்தனை நாள் சொல்லி வந்த இந்த எதிர்மறை பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள் இந்த சமுதாயத்தில் எடுபடாது. அதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. நான் கேட்கிறேன், நீங்கள் நாள்தோறும் வணங்குகிறீர்கள் சட்ட மாமேதை ஐயா அம்பேத்கர், பீமராவ் அம்பேத்கர். இந்த அம்பேத்கர் என்கின்ற சொல் யாருடைய சொல்? அவர் ஒரு பிராமணருடைய சொல் அல்லவா? பிராமணர் அல்லாதவர் படித்தால் காதலை ஈயத்தை காய்ச்சி ஊத்தி விடுவார்கள் என்று சொன்னார்களே, அம்பேத்கருக்கு யார் கல்வி கற்றுக் கொடுத்தது? காதலை ஈயத்தை காய்ச்சி ஊத்தினாரா? பொய்யான பிரச்சாரத்தை பேசலாமா? மக்களுக்கு பொய்யான தகவலை சொல்லலாமா? சாதி ரீதியாக சமத்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனி தொகுதியை விட்டுவிட்டு பொது தொகுதியில் ஏன் போட்டி போடக்கூடாது? போட்டி போடுவதற்கு தைரியம் இருக்கிறதா? எவ்வளவு எதிர்மறை வாதங்கள் வைக்கிறீர்கள்? எங்கள் பட்டியல் சமுதாய மக்களை பார்ப்பதற்கு பரமசிவனும் முருகனும் பிள்ளையார் வரவில்லை, எங்களை காப்பதற்கு அல்லாவும் இயேசுவும் தான் வந்தார்கள் என்று மதமாற்றத்திற்கு தூண்டுபடியாக பேசினீர்களே. நான் கேட்கிறேன், திமுக கூட்டணியிலே நீங்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வென்றுவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வோம். ஈவேரா சாதிகளை ஒழித்தார், சமத்துவத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதியை எண்ணம் இல்லையா? தவறு. சாதிகளை தாங்கி பிடிக்கக்கூடிய சாதி வெறியர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். வட மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், எதிர்மறை கருத்துக்களை விதைத்து, எதிரான சிந்தனைகளை விதைத்து களமாடி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற பதவிக்கும் பவிசுக்குமான ஒரு பேர் வழியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அது தவறான போக்கு, மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். திருமாவளவன் அவர்களே, கடவுள் நம்பிக்கையாளர்கள் எங்களை கொச்சைப்படுத்த எவன் வந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். இதுவரைக்கும் நீங்கள் பேசிய பேச்சிற்கு, இந்து மதம் குறித்து அவதூறாக சொல்லிய சொல்லுக்கு திருமாவளவன் அவர்களே மன்னிப்பு கேளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இடம்பெறக்கூடிய கூட்டணியை எதிர்த்து நாங்கள் போராடுவோம், களமாடுவோம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இது போன்ற இந்து விரோதிகளை, தெய்வ விரோதிகளை, பிற மத கைக்கூலிகளை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு இந்து சமுதாயம் வரும். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.